ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மொபைல்ஸும் வந்து ஹெட்ஃபோன் ஜாக் வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து எல்லாருமே வந்து ஒயர்லெஸ் ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸுக்கு வந்து எல்லாரும் மாறிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து 1000 ரூபாய்க்குள்ளே இருக்கிற பெஸ்ட் பட்ஜெட் ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பொறுத்தோம்னா நாங்கள் பிரவீன், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பிகேடெக் தமிழ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கூட இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ப்ளூடூத் ஹெட்ஃபோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து லீஃப் ஸ்போர்ட் ஒயர்லெஸ் ப்ளூடூத் ஹெட்ஃபோன். ஸோ இந்த ஹெட்ஃபோனில் இருக்கிற சிறப்பம்சமே இதோட பில்டு குவாலிட்டி தான். ஸோ அவ்வளோ நல்லா பில்டு குவாலிட்டி கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதோட ஒயர் வந்து ஃப்ளாட் ஒயராக கொடுத்துருக்காங்க. ஸோ டேங்கிள் ஃப்ரீயாகவும் ரொம்பவே நல்லாவும் இருக்கும். அவ்வளோ எளிதாக வந்து இது வந்து கட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோனோட ஓவரால் வெயிட் பார்த்தீங்கன்னா 50 கிராம் இருக்குது. ஸோ ரொம்ப லைட் வெயிட்டாக தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். அது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி கெப்பாசிட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு சுமார் 1.25 மணி நேரம் ஆகுது. அதே மாதிரி இதோட ப்ளேபேக் டைம் பார்த்தீங்கன்னா 80% வால்யூமில் வந்து சுமார் 6 மணி நேரம் வருது. அதே மாதிரி 100% வால்யூமில் வச்சு பார்த்தீங்கன்னா 5 மணி நேரம் தான் வந்து இதோட ப்ளேபேக் டைம் வருது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ஓவரால் குவாலிட்டி அண்ட் பில்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த ப்ராடக்ட்டோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து 999 ரூபாய் அப்படிங்கிற விலையில் வந்து லான்ச் ஆயிருக்கு. நம்ம லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் இருக்க ஹெட்ஃபோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா Freesolo 56S2. ஸோ இந்த ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்கான டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வருது. ஸோ பார்க்கறது ரொம்பவே அழகாகவே இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோன் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹெட்ஃபோன்னால ஜாகிங் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஜிம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது ரொம்பவே ஸ்டேபிளாகவும் ரகடாகவும் இருக்கும். இதில் வந்து ஸ்வெட் ப்ரூஃப் இருக்கிறனால அது ஒரு நல்ல விஷயமே சொல்லலாம். அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோன் வந்து சார்ஜ் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகுது. அதேமாதிரி ப்ளேபேக் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சுமார் 5லேருந்து 6 மணி நேரம் ப்ளேபேக் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்ஃபோன் பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. அதேமாதிரி ஃபீலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சொல்லலாம். இந்த ஹெட்ஃபோனோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சுமார் 25 கிராம் அப்படிங்கிற வெயிட்டில் வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஹெட்ஃபோன் வந்து நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அமேசானில் இந்த ஹெட்ஃபோன் வந்து 950 ரூபாய் அப்படிங்கிற விலையில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற இயர்ஃபோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா Rockerz 255 இயர்ஃபோன். ஸோ இந்த இயர்ஃபோனில் இருக்க மிகப்பெரிய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஃபோனில் வர ஸ்டீரியோ அவுட்புட் குவாலிட்டியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் பேஸும் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோனில் வந்து கூகுள் வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலிமா டேரெக்டாக வந்து நீங்கள் கூகுள் ஆக்சஸ் வந்து பண்ண முடியும் வாய்ஸ் கண்ட்ரோல் மூலிமா. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து குவால்காம் சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. குவால்காம் QR8635 அப்படிங்கிற ஒரு சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலியமாக வந்து வர ஆடியோ லெவல்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து IPX4 அப்படிங்கிற வாட்டர் அண்ட் ஸ்வெட் ப்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் இது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். இந்த ப்ரைஸிங் வந்து பார்க்கும்போது இப்போதைக்கு நார்மலாக வந்து 1800 ரூபாய் அப்படிங்கிற விலையில் வந்து வருது. பட் இந்த சேலில் தவிர மற்ற டைமில் லைட்னிங் சேல் அதுக்கப்புறம் அந்த ஆஃபர் சேலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஃபோன் வந்து சுமார் 999 ரூபாய் அப்படிங்கிற வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூக்கு வந்து இது வந்து ரொம்ப வர்த்தான ஹெட்செட்னு நான் சொல்லுவேன். அடுத்தது வந்து SoundMagic ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ். ஸோ இந்த ஹெட்ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்பவே நல்லா க்ரோத் இருக்குன்னு சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த ப்ளூடூத் ஹெட்செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4.1 ப்ளூடூத் வந்து சப்போர்ட் இருக்குது. ப்ளஸ் வந்து இதோட ஆப்ரேட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் வரைக்கும் இதோட கனெக்டிவிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதோட பில்டுன்னு பார்க்கும்போது மெட்டலில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ப்ரீமியமும் சாலிடாகவும் இருக்குது. இதோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டான 12 கிராமில் தான் வந்து இதோட வெயிட் இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஹெட்ஃபோன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகுது. அதே மாதிரி ப்ளேபேக் டைம் வந்து சுமார் 7 மணி நேரம் வரைக்கும் தாங்குதுன்னு சொல்லலாம். இதோட விலை பார்த்தீங்கன்னா நார்மலாக 1500 ரூபாய் அப்படிங்கிற விலையில் வருது. பட் வந்து ஆஃபர் சேல் அதுக்கப்புறம் லைட்னிங் சேலில் வந்து 999 ரூபாய் அப்படிங்கிற விலையில் வந்து சேல் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஹெட்செட் என்னென்னு பார்த்தீங்கன்னா Zoook ப்ளூடூத் ஹெட்செட். ஸோ இந்த ஹெட்செட்டில் இருக்க பெரிய ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்செட்டை சிங்கிள் சார்ஜ் பண்ணால் சுமார் 20 மணி நேரம் வரைக்கும் ப்ளேபேக் டைம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். அதோட தவிர்த்து இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வர ஆடியோ அவுட்புட்ஸும் ப்ளஸ் பேஸ் லெவலும் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது இன்னொரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். இந்த ஹெட்ஃபோன்ஸை சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 2.5 மணி நேரம் வந்து எடுத்துக்குது. அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 10 மீட்டர் வரைக்கும் ஆப்ரேட்டிங் ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2 10 மில்லிமீட்டர் டிரைவ் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இதோட விலை வந்து சுமார் 1200 ரூபாய் அப்படிங்கிற விலையில் வந்து அமேசான் சேல் ஆகிட்டு இருக்கு. சில நேரங்களில் வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து 999 ரூபாய் அப்படிங்கிற விலையிலையும் சேலுக்கு வருது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ பார்த்த இந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் எல்லாமே வந்து வேல்யூ ஃபார் மணி ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ்னே சொல்லுவேன். ஸோ இப்போ பார்த்த இந்த ஹெட்ஃபோன்ஸை ஏதாவது நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்கை வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ பார்த்த இந்த டாப் 5 பெஸ்ட் ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸோட ரிவ்யூ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இதேமாதிரி டெக் அன்பாக்சிங் மற்றும் டெக் ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிகேடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானே தட்டி விடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.